ஸ்க்ரீன்ல வந்துட்டு கடைசி என்ன பார்த்து முடியும். லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க ரார அஹ், ரார இப்ப நாங்க சட்டங்கள் ரார இரு சட்டங்களை நாங்க ம், வித்தியாசமான வித்தியாசமா கொஞ்சம் வித்தியாசமான வித்தியாசமாகி ம். நாங்க ஓதுற அந்த டைம் ஷோல் நாங்க எப்படி ஓதுற அதெல்லாம் எத்தனை பார்த்தீங்க அதுல வித்தியாசமான ஆம், இதுல எத்தனை பார்த்தீங்க? நாங்க அதுல 3 பார்த்தோம். 3 பார்த்தோம். இதெல்லாம் சொல்லுங்க first முதல்ல என்ன? ஆம், ஒன்னாவது வந்து ரா சுக்குன் வச்ச ரா வந்துன்னு சொன்னா நாங்க அது எப்பயும் வந்து நாங்க வல்லினமாக தான் ஓதணும். எனக்கு சுக்குனு சொரா வந்து அப்பயும் வெளியின போதும் அப்படியா? இல்லையே. சுக்குன் வச்ச ரா வந் அஹ், சுக்குன் வச்ச ராக்கு ஆம், பின்னுக்கு இரு எழுத்துக்கு வல்லினமான இப்போ ஃபத்ஹத்தைன் அதில் வந்திருந்தா நாங்க எப்பயும் வல்லினமாக தான் ஓதணும். சரியா சரியா சொல்லுங்க. இப்ப சுக்குன் செய்யப்பட்ட ரா வந்துண்டா அதுக்கு பின்னுக்கு ஃபத்ஹத்துன் இல்லாட்டி ஃபத்ஹத்தைன் வத்தம் அது அதில் வந்துன்னு சொன்னா ம். நாங்க எப்பயுமே வல்லினமாக தான் ஓதுவோம். சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு விலங்கல்ல பள்ளினமா. சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு ஆ. பின்னுக்கு ம். ஆம், வல்லினமான ஒரு எழுத்து வந்துன்னு சொன்னா நாங்க எப்பயும் இந்த சுக்குன் செய்யப்பட்ட ராவை வல்லினமாக எழுதுவோம். வல்லினமான எழுத்துக்கள் சொல்லுங்க பாப்போம். எது வல்லினம் எழுத்துக்கள்? இப்ப ஒரு ஒரு எழுத்துக்கு வந்து ஃபத்ஹத்துன் இல்லாட்டி ஃபத்ஹத்தைன் ம். இல்லாட்டி ஃபத்தமத்து வந்தன்னு சொன்னா நாங்க அதை வல்லினமாகவே ஓதுவோம். அப்படியா? அதான் வல்லினமான எழுத்து. நீங்க படிச்ச வல்லினமான எழுத்துக்கள் தானா? அந்த நான் இப்ப சொன்னத அடையாளம் நாங்க அத ஒரு எழுத்துல வந்து வந்தாதான் அது ஒரு வல்லினமான எழுத்து ஆகிற. ம். பிழை பிழை பிழை. தேவரன். இது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கிற வல்லினமான எழுத்தை சொல்லுங்க. எழுத்துக்கள் எத்தனை படிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். படிச்சில்லையாடி வல்லினமான எழுத்துக்கள் ஹெவி லெட்டர்ஸ் படிச்சே இல்லையா? படிச்சிக்கிறேன். படிச்சிருக்கிறீங்க. ஆனா இப்ப நாங்க இப்ப நீங்க ஸ்கிரீன்ல போட்டிருக்கிற இப்ப 2வது வசனத்துல இப்ப ஃபத்ஹத்துன் வந்திக்குது. ஃபத்ஹத்துன் வந்தீது அதனாலதான் நாங்க ராவ வல்லினமாக ஓதுவோமே. கேட்குற அதில் ராவை பத்தி கேட்கு. இப்போ ராக்கு முன்னுக்குள்ள எழுத்துன்னு ஒரு விஷயம் சொன்னீங்களே. நான் ரா பத்தி பேச இல்லையே.
இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? உங்களோட முதலாவது விஷயம் என்ன சொல்லி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லிக்கிறீங்க? சுக்குன்னு செய்யப்பட்ட ரா ம் ஒரு வசனத்துல வந்தா நாங்க ம் அதுக்கு ம் பின்னுக்குள்ள எழுத்துக்கு ஆம், ஃபத் ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்தைன் ம் ஃபத்ஹமத்து ம் லம்மத்துன் ம் லம்மத்தைன் ம் லம்ம மத்ததல் வந்தேன்னு சொன்னா ம். நாங்க எப்பயும் பல்லினமாகவே ஓதுவோம். இதான் நீங்க பார்த்த முதலாவது ராவை டிஃப்ரெண்டா உச்சரிச்சு ஓதுறதுல விஷயம் அப்படியா? நீங்க சொன்ன விஷயமா ராவை டிஃப்ரெண்டா உச்சரிக்கிறது, வளமையா உச்சரிக்கிறது போல இல்லாம டிஃபரெண்டா உச்சரிச்சு ஊதுறது என்றதுல அர்த்தம் அதா? இது சவுண்ட காணும். அஹ், என்னவானா கடைசியா படிச்ச விஷயம் என்ன? இதா நீ சொல்ல விஷயம் கடைசியா படிச்ச அப்படித்தானே? அஹ், நாங்க அந்த ஒரு ஒரு பேஜ் வந்து பார்த்தோம், அதில் 3 போட்டிருந்தேன், நான் பார்த்துட்டு வந்தேன். ம். அதுல நாங்க இப்ப தொடர்ந்து இப்ப சுகுன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்தொண்டு வந்தா வல்லினமாக ஓதணும் அப்படி போட்டிருந்தேன். ராவை தொடர்ந்து ராவை தொடர்ந்து ஆம், வல்லினமான எழுத்து எழுத்தொண்டு ஒன்று வந்துச்சு. அதைத்தான் கேட்கிறேன். அந்த வல்லினமான எழுத்துக்கள் சொல்லுங்க எனக்கு. அப்போ வல்லினம் எழுத்துக்கள் தெரியாது அப்படியா? படித்தல சொல்லி தரல அப்படியா? அஹ், ம்? என்னமான செய்தி சொல்லுங்க. அஹ், ஆ, என்ன செய்தி சொல்லாட்டி கஷ்டம். நேத்து படிச்சுட்டு வந்ததுல வல்லினமான எழுத்துக்கள் தெரியாது அப்படியா? அப்ப நான் திருப்பி அலிப்புல யா வரைக்கும் படிப்போம். அப்ப அதெல்லாம் விளங்கும் வல்லினமான எழுத்துக்கள் எதுன்னு சொல்லி. அப்படியா வேணாம்? நீ அலிப்புல யா வரைக்கும் படிச்சிட்டீங்க. படிக்கிறியா அப்ப? படிச்ச படிச்ச. அப்ப அதுல வல்லினமான எழுத்துக்கள் ஒண்ணும் படிச்சு இல்லையா?
படிச்ச ஆ, எதெல்லாம் வல்லினம் எழுத்து? கேள்வி. நீங்க படிச்ச வல்லினமான எழுத்துக்கள் சொல்லுங்க. படிச்சில்லடா படிக்கல, சொல்லித் தரலடா சொல்லித் தரல, எதுவும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆம், சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. இ- இப்ப ஒரு எழுத்து வந்து வல்லினமா ஈக்கிறேன்னு சொன்னா ம். இப்ப தமிழ் லெட்டர்ல இப்ப கான்னு சொன்னா அது மாதிரியா? லெட்டர் தெரியாது அப்படியா? ஹெவி இல்ல லெட்டர்ஸ். இப்ப ம். என்ன இப்ப பிரச்சனை? இப்ப தமிழ் லெட்டர்ல வந்து கா வல்லினமான லெட்டர் மாதிரி இருக்கும் அது மாதிரி அரபிக்ல இருக்கிற எழுத்துல. அரபிக் இல்ல காண வல்லினமா கான்னு சொன்னா எனக்கு தெரியாது. சரி, தமிழ் தெரியாது எனக்கு. அரபிக்கில் நாங்கள் ஓத போக்குள்ள எல்லாம் வல்லினமான எழுத்துக்கள், ஹெவி லெட்டர்ஸ், வானத்தை நோக்கி உச்சரிக்கணும் சொன்னதானே. எழுதலையா? ஆ சொல்றேன்டா. அந்த லெட்டர்ஸ் சொல்லுங்க பாப்போம். அதானே இப்போ சொன்னீங்க. இப்போ வல்லினமான எழுத்து கொண்டு வரேன்னு சொல்லி ஆ அப்படித்தானே. இப்ப இதுல முதலாவது சொன்ன விஷயம் கேட்ட சுக்குன் செய்யப்பட்ட ராகத்துடன் வந்து வல்லினமான எழுத்தொண்டு வருதல் தானே சொன்னீங்க நீங்க. ஆ அப்ப நான் இருக்கிற இந்த வல்லினமான எழுத்துக்கள் என்ன? ம், ம். ஆம், இது நான் ஷுவர் இல்ல சரியாண்டு ஆனா எனக்கு யாக்கம் வைக்கிறேன் நான் செஞ்சது. ம். பெரிய தா பெரிய பெரிய தால் தால் அப்படியா? தால். தால் வல்லினமான எழுத்து. யா, சரி. ஏன் நீங்க தால வல்லினமான எழுத்து சொல்றீங்க? இல்ல அந்த இல்ல அப்ப நீங்க என்னண்டு சொல்றேன். சாத் ம். சாத். சுவாது. ஏன் அது வல்லினமான எழுத்து? ஏண்டா நாங்க சல்ல கிட்ட ம், மேலையா ஹார்டா மாதிரி சொல்றோம் நாங்க. விலங்குல எப்படி மேல? சும்மா இந்த சோண்டு ஒசாக்க போயிட்டு மாதிரி சொல்றோம். சுவான்னு சொல்லி ஒசக்க போன மாதிரி, ஒசக்கைக்கு போன மாதிரி சொல்றோம். ஆம், ஹா ம். ஹா. உங்களுக்கு உதாரணம் தெரியுது. ரெண்டாவது பகுதி சரியா பார்த்துக்கிறீங்க. ஹாய். அடுத்த ரெண்டு பக்கம் சொல்லுங்க பாப்போம். என்ன பேர் அடுத்த ரெண்டு பகுதி? என்ன சும்மா
விளங்கப்படுத்தல என்னென்ன ஆஹ் ரெண்டாவது சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னுக்கு ஆம், ஹம்சத் ஹம்சத்தல் வசல் வந்தா நாங்க அதை மெல்லினமாவே ஓதுவோம். ம்ஹும். ஆம், மூணாவதுல ராக்கு ராக்கு சுக்குன் செய்யப்பட்ட இப்ப கடைசிக்கு ராக்கு சுக்குன் வச்சு நாங்க நிப்பாட்டக்கிட்ட நாங்க அதுக்கு முன்னுக்கு சுக்குன் செய்யப்பட்ட இல்லை வந்துட்டு சொன்னா நாங்க அதை எப்பயும் மெல்லினமாவே எழுதுவோம். திருப்பி சொல்லுங்க பாவம் குழம்பாவ. ராக்கு ஒரு வசனத்துல கடைசிக்கு ராக்கு நாங்க சுக்குனை வச்சு ஓதக்கிட்ட அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு சொன்னா நாங்க மெல்லினமாவே எழுதுவோம். பிள்ளை அதான் ரெண்டாவது. நான் மூணாவது சொன்னேன்னு நினைச்சேன். மூணாவது அப்ப ஒன்னாவது எடுத்து மூணாவது கேட்கறது. ஒன்னாவது சொல்லிக்கிறீங்க. நான் நான் ரெண்டாவது சொன்னேன் அப்புறம் நீங்க சரின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் மூணாவது சொன்னேன். அப்படியா? அப்ப சொல்லுங்க ரெண்டாவது பாப்போம். ரெண்டாவதுல சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னுக்கு நாங்க ஹம்சத்தல் வசல் வந்தேன்னு சொன்னா நாங்க எப்பயும் மெல்லினமாவே எழுதுவோம். எப்பயும் மெல்லினமாக மெல்லி அப்படியா? மாஷா அல்லாஹ், வெரி குட். மெல்லினமாக தான் ஓதணும், அப்படித்தானே? வல்லின ம் வல்லினமாக மெல்லினமாவா? அதுல மாறுது. குழப்பி சொல்லிட்டேன். ம் மூணாவது சொல்லவா? ம் எல்லாத்தையும் குழப்பத்துல நீ ம், பார்ப்போம் மூணாவது. மூணாவதுல ஒரு வசனத்துல கடைசிக்கு ராக்கு நாங்க சுக்குன் வச்சு ஓதக்கிட்ட அதுக்கு முன்னு முன்னுக்கு வந்துட்டு சொன்னா நாங்க எப்பயும் மெல்லினமாவே ஓதுவோம். எப்பயும் மெல்லினமா ஓதுவோம். எப்பயும் மெல்லினமாவது அப்படியா? எப்ப மெல்லினமாவது பார்ப்போம். அஹ் வசனத்துல கடைசிக்கு ராக்கு நாங்க சுக்குனை வச்சு ஓதக்கிட்ட ம் அதுக்கு முன்னுக்கு எப்ப யா வந்துட்டு சொன்னா நாங்க அதை எப்பயும் நாங்க மெல்லினமாவே ஓதுவோம். குனிஞ்சு நிப்பாட்ட இடத்துல ராக்கு முன்னால் எப்பயும். மெல்லினமாக ஓதுவோம். ம் சரி, இப்ப இதுல எத்தனை படிச்சுக்கிறீங்க? தெளிவா படிச்சுக்கிறீங்க? ஆம், மூணுலையும் எத்தனை நாங்கள் உதாரணத்தோட படிச்சுக்கிறோம்? எத்தனையே நாங்கள் உதாரணத்தோட படிச்சுக்கிறோம்? ஒன்னாவது ஒன்றாவது. நாங்க இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டு பார்த்தது இல்லையா? ஆ சொல்லுங்க, அதான் கேட்குறேன்.
மூணாவது ம் மூணாவதுல மூணாவதுல அப்போ ஒன்றாவது படிக்கல, ரெண்டாவது படிக்கல, மூணாவது படிக்கிறேன் அப்படியா? இல்லையே, விட வருது இல்லையே. ம் ம், என்ன இருக்கணும் அதான் ஞாபகம் இல்லையா? ஏமா மூணாவது எக்ஸாம்பிள் போட்டவனை யார் பண்ணிருங்க முதலாவது மூணாவதுலையா? நான் முதலாவது படுத்து நான் உலகம் படுத்திக்கிறேன் எக்ஸாம்பிள். இப்போ மூணாவது விளையாம் படுத்தீங்க அப்படியா? என்னம்மா, முதலாவது படுத்து நான் விளையாம் படுத்தினேன், மூணு விளையாம் படுத்தினா. நீங்க இப்ப ஆம், வசனங்களோட நீங்க பார்த்தீங்க பண்ணிடுறது ம் யா இந்த நான் கேட்கிறேன், இது மூணையுமே உங்களுக்கு உதாரணங்களோட பசந்தாலா விளையாம் படுத்தி முடிஞ்சு அப்படியா? சாப்டரே முடிஞ்சு அப்படியா? இல்ல ஆ இல்ல, அப்ப என்ன நடந்துக்குது? சரி. நாளைக்கும் அடுத்த இதே பாடத்துல கேள்விகளுடன் பாடம் ஆரம்பிக்கும். அப்ப இது பாருங்க, என்ன கேள்வி கேட்டிக்குது. சும்மா வரப்படாது, நான் கேள்வி கேட்பேன். இப்பதான் என்ன தெரியும், உங்களுக்கு விளங்கிக்குதா விளங்குது இல்லையா, எதில் போய் மாட்டிக்கொண்டு நிக்கிறீங்க, விளங்கும். ரெடி ஆயிட்டு வரேன்மா.